ஹாய் குட்டீஸ், ஆச்சு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். நம்ம தெனாலிராமன் பற்றி. அப்போ டெல்லியிலேருந்து ஒரு மல்யுத்த வீரர் நேராக எங்கே வர்றாருன்னா விஜயநகர பேரரசுக்கு வர்றார். அங்கே கிருஷ்ணதேவராயர் அந்த மன்னனை பார்க்க வர்றார். பார்த்தா பயங்கர பலசாலியாக இருக்கார். ஹைட்டு வெயிட்டாக ரொம்ப பலசாலியாக இருக்கார். அவர் பெரிய மல்யுத்த வீரர். அவர் நேராக ராஜாட்ட வர்றார். ராஜாட்ட வந்து, இது மாதிரி உங்கள் நாட்டில் ஏன் கூட சண்டை போட யாராவது இருக்காங்களா, யாராவது தைரியமான ஆள் இருக்காங்களான்னு கேட்குறாரு. உடனே ராஜா, ஏன் எங்கள் நாட்டிலையும் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு ராஜா. இருந்தால் நாளைக்கே கூட சண்டைக்கு வர சொல்லுங்கள் அப்படின்றாரு. உடனே அந்த நாட்டில் இருக்க மல்யுத்தூர்னு பயப்படுறாங்க. அவரை பார்த்துட்டு, வேண்டாம் ராஜா, நாங்கள் போகலை, அவர் பார்த்தாலே ரொம்ப பயமாக இருக்கு எங்களுக்கு, நாங்கள் போகலை அப்படின்னு. ஆனால் தெனாலிராமன், எத்தனை நாட்டோட மானம் போயிடுமே, நாட்டோட மதிப்பு மரியாதை போயிடும்ல, அதுக்காக தெனாலிராமன் சொல்கிறாரு, ராஜா நான் போகிறேன் நாளைக்கு அப்படின்னு. என்ன தெனாலிராமன், நீ எப்படி போய் சண்டை போடுவ அப்படின்னு. நாளைக்கு நான் போகிறேன் ராஜா, நான் ஃபைட் பண்ண போகிறேன் அப்படி சொல்லிட்டு போயிட்டார். அதே மாதிரி மறுநாள் மக்கள் ஃபுல்லாக அந்த ஸ்பாட்டு மல்யுத்தம் நடக்கிற அந்த இடத்துக்கு நிறைய மக்கள் வந்துட்டாங்க. எல்லோரும் வந்துட்டாங்க. அந்த மல்யுத்த வீரர் வர்றார். இவர் போய் நிற்கிறார் முன்னாடி. யார்? நம்ம தெனாலிராமன். உடனே அவர் இந்த மல்யுத்த வீரருக்கு இவரை பார்த்தோன்னே சிரிப்பு வந்துருச்சு. ரொம்ப சிரிக்கிறார். சிரிச்சுட்டு, நீ யார், நோஞ்சான இருக்க, எலும்பு வத்தியாக இருக்க, நீ எப்படி என் கூட சண்டை போடுவ அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறார். உடனே தெனாலிராமன் சொல்கிறாரு, சிரிக்காத, நீ முரட்டுத்தனமாக சண்டை போட போறியா, இல்லாட்டினா அந்த மல்யுத்தத்துக்குரிய சாஸ்திர பிரகாரம் படித்து அதுபடி நீ சண்டை போட போறியா, அது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறேன். ஆனால் அப்படி ஒன்றும் இல்லையா, ஆனாலும் அவர் விட்டு கொடுக்காம நான் அது பிரகாரம் தான் சண்டை போடுவேன், நான் வந்து முரட்டுத்தனமெல்லாம் சண்டை போட மாட்டேன், இந்த மல்யுத்தத்துக்குரிய வரைமுறைகள் சாஸ்திரத்தோடு தான் நான் சண்டை போடுவேன் அப்படின்னே இவர் நம்ம தெனாலிராமன் 2 கை எடுத்து நெஞ்சில் குத்துறாரு, கை 2 மேலே தூக்குறாரு, அப்புறம் கழுத்தை கட் பண்ணுற மாதிரி காமிக்கிறார். இப்படி ஒரு 5-6 செய்கை காமிக்கிறார். காமிச்சிட்டு, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் நீ சொல்லு அப்படின்றாரு தெனாலிராமன். அது இன்னொரு புரியலை. இல்லை நான் இன்றைக்கி சொல்ல மாட்டேன், நாளைக்கு வந்து இதோட அர்த்தம் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டார் மல்யுத்த வீரர். போனவர் அப்படியே ஓடி போயிட்டார், டெல்லிக்கே ஓடி போயிட்டார். விட்டா போதுன்னு ஓடியே போயிட்டார். ராஜா தெனாலிராமனுக்கு, நீ என்ன பண்ணு நீ அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை ராஜா, நீ பாட்டுக்கு நெஞ்சில் குத்தி கையை முறுக்கி தலையை திருகி போட்டேன்னு வச்சுக்க, என் பொண்டாட்டி பிள்ளைல யார் காப்பாற்றுறதுன்னு கேட்டேன் அப்படின்னு சொன்னாராம் தெனாலிராமன். ராஜாவுக்கு ரொம்ப சிரிப்பு வந்துருச்சு. அவருக்கு பயங்கரமாக சிரிச்சுட்டு, இதுக்காக அவர் ஓடினாரா? ஆமாம், அவருக்கு அர்த்தம் தெரியாமல் அவர் ஓடிட்டார். இருந்தாலும் அவங்க நாட்டை விட்டு கொடுக்கக்கூடாதுல்ல, அதனால தெனாலிராமன் இது செஞ்சார். அவருக்கு டக்குன்னு ஒரு ஐடியா வருது பாருங்களேன், அவரோட புத்திசாலித்தனம் தான். டக்குன்னு புத்தியே யூஸ் பண்ணிடுறது அவர்கிட்ட இருக்க ஒரு பெரிய ப்ளஸ்ஸு தெனாலிராமனுக்கு அதுதான். சரியா? ஆச்சு, நாளைக்கு உங்களுக்கு வேறொரு குட்டி கதையோடு வரேன்.